எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கும் எங்கள் வீட்டில் விழாக்கு தாங்க வீடியோ எடுக்க போகிறேன். என்ன விழாக்குன்னா சமையல் விழாக்கு தாங்க. இன்றைக்கி என்ன சமையல் செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இப்போ நான் வந்து காலையில் சப்பாத்தி செய்யலான்னு முடிவு எடுத்துருக்கேங்க. ஆனால் அந்த வீடியோ வந்து எப்போ அப்லோட் பண்ணணும்னு தெரியாதுங்க. வீடியோ எடுத்து வச்சுப்பேன், எப்போ டைம் கிடைக்குதோ இன்றைக்கினா நாளைக்குனா தான் அப்லோட் பண்ணுவேங்க. ஆனால் இந்த வீடியோ எடுக்கிறது காலையிலங்க. குட் மார்னிங்க எல்லாருக்கும். இப்போ வந்து நான் வந்து சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு குருமா குழம்பு தாங்க வைக்க போகிறேன். நான் அதுக்கு வந்து 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. உருளைக்கிழங்கு நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு குருமாவே தொக்க வச்சா தான் எங்கள் பையன் சாப்பிடுவார், நல்லா விரும்பி சாப்பிடுவார். அவருக்கு இந்த குழம்பு தான் பிடிக்கும். அதனால தாங்க நான் ஒரு டைம் வந்து வெறும் வெங்காயம் தக்காளி நல்லா இது இஞ்சி பேஸ்ட்டு பூண்டுலாம் போட்டு நல்லா வதக்கி தொக்க வைப்பேங்க. அதனால தொக்க குழம்பு அதுவும் சப்பாத்திக்கு பூரிக்கு நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வாங்க, இந்த உருளைக்கிழங்கு வந்து 2ஆக கட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா சட்டுன்னு வேவாதுங்க. 2ஆக கட் பண்ணிங்க. 2ஆக கட் பண்ணி குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் வந்தால் வந்துடுங்க. கம்மியாக தான் வச்சுடாதீங்க, அது கொஞ்சம் வேகத்து லேட் ஆகும். அதனால் ஒரு 3 விசிலுக்கு மேலே அஞ்சிட்டு பாருங்க. இது நிறைய தான் இருக்குது. 2 உருளைக்கிழங்கு அஞ்சா தேவைக்கிறப்ப தண்ணி ஊற்றி தாங்க 3 விசில் வரந்து நல்லா வேகட்டங்க. நம்ம அதுக்கிட்டே சப்பாத்தி மாவு பேசிடலாங்க. சப்பாத்தி மாவு வந்து எங்கள் வீட்டில் வந்து ரேஷனில் கோதுமை கொடுப்பாங்க. அது இன்னும் அரைச்சிப்போம். கோதுமையும் வரது இல்லைங்க. கோதுமை சரியாக வந்து ரொம்ப நாள் ஆச்சு. வந்தாலும் 1 கிலோ அப்படி தான் தராங்க. அந்த கோதுமை அது எப்போலாம் ஒரு டைம் தான் தராங்க. எப்போனா 4 மாதத்துக்கு ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி கோதுமை வரது இல்லை. அதனால் எங்கள் வீடு என்ன பண்ணுறாரு, டவுனுக்கு போயிட்டு கோதுமை மாவு ஃபுல்லாக ஒரு 5 கிலோ 10 கிலோ அதுமாதிரி வாங்கிட்டு வந்துடுவாங்க. இப்போ அதுமாரி வாங்கினா விலை கம்மியாகுது பாருங்கள். ஒரு கிலோ வாங்கினா 80 ரூபாய் 70 ரூபாய் போகுதுங்க. 5 கிலோ 10 கிலோ மாவு வாங்கினா 1 கிலோ 50 ரூபா தான் வருது. நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும். நீங்கள் அதுமாதிரி மேக்ஸிமம் 5 கிலோ 10 கிலோ மாவு வாங்கிக்கோங்க. ஆசீர்வாதா கோதுமை மாவு நல்லா இருக்குதுங்க. அதான் வாங்கிட்டு வந்தார் எங்கள் வீட்டுக்கிட்ட. இப்போ வாங்க மாவுக்கு நான் சப்பாத்தி மாவு பேசிடலாம். நான் எப்பவுமே இதுமாரி கொஞ்சம் பெரிய பாத்திரமாக தாங்க எடுத்துப்பேன். ஏன்னா மாவு கீழே மேலே சிந்துலாங்க. அதனால் எனக்கு இந்தமாரி பெரிய பாத்திரத்தில் தாங்க மாவு எடுத்துப்பேன். வாங்க தேவையான மாவு அள்ளி கொட்டிக்கலாம். ஒரு வேலை தாங்க செய்ய போகிறேன், ஆனால் திட்டமாக. இவ்வளோ மாவு தான் எடுத்துருக்குங்க, போதுங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிப்பேங்க. பாருங்க, சுகர் ஏன் போகிறேன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குங்க, இனிப்பாக இருக்கும். சட்டுன்னு செஞ்சிடலாங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்ல சப்பாத்தி மாவு. அதனால் சுகர் ஆட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. இது பாருங்க, சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேங்க. எண்ணெய் கொஞ்சம் தான் இருக்குது. எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பேசிடலாங்க. பால் வாங்கிட்டுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பெஞ்சு வச்சுக்கலாங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி ஆடாக பேசியாதீங்க. நல்லா சாஃப்டாக இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க தண்ணி. மாவு பெஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் காப்பி போட்டு குடிச்சிட்டு பிறகு சப்பாத்தி தட்டுறேங்க. எங்கள் வீட்டில் மாடு இன்னும் பால் கறக்கலை. மாடு ஒன்று பால் கறக்கலை, ஒன்று கண்ணு போடலைங்க. கண்ணு போட்ட பிறகு எங்கள் மாட்டு பாலையும் நாங்கள் குடிப்போம். இப்போதைக்கு வெளியே தாங்க காசு கொடுத்தாங்க வாங்கிட்டு வரோம். கண்ணு போட்டுச்சுன்னா அந்த வீடியோ தொடர்ந்து அப்லோட் பண்ணுறாங்க. நிறைய பேர் ஒருத்தர் ரெகுலராக கேட்பீங்க, பால் கற வீடியோ போடுங்கக்கான்னு சொல்லிட்டு. மாடு சரியாக இருக்கிறதுனால தாங்க வீடியோ எடுக்க முடியல. மாடு கண்ணு போட்ட பிறகு நான் கண்டிப்பாக வீடியோ எடுக்கிறேங்க.
போட்டோ எடுக்கும் அந்த அம்மா தோல்லையே கை போட்டேன் மனுஷனுக்கு ஆத்திரம் வருது இல்ல இது நல்லா இருக்கு. மேக்ஸிமம் மாவு பிழிஞ்சு வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற்றினா நல்லா இருக்குங்க. சரி நம்ம ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லாதவங்க தான் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணி செஞ்சோம்னா அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்குங்க சப்பாத்திக்கு. கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கும் லைட்டாக. சப்பாத்தி சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க சப்பாத்தி மாவு நல்லா அழுத்தி நல்லா பேசிங்க. சாஃப்ட்னஸ் பாருங்க, கை இப்படி உள்ள போது பாருங்க. இதான் சாஃப்ட்னஸ். இந்த சாஃப்ட்னஸ் தான் போதுங்க. ஆமா உங்க 2 பேருக்கு மாசம் எவ்வளவு சம்பளம்? அடுத்த மாசம் இருந்து உங்களுக்கு 1 ரூபா கூட. நான் ஒரு 10 நிமிஷம் போட்டு சப்பாத்தி தட்டிக்கிறேங்க. இப்போ போய் நான் வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சிட்டு காப்பிலாம் வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி தட்டுறேன். அப்போ பார்க்கலாம் வாங்க. கட் பண்ணிடுங்க. இப்போ வாங்க, நான் உருளைக்கிழங்கு வந்துச்சுங்க 3 விசில் வேக வச்சு எடுத்துட்டேங்க. இப்போ வந்து ஒரு வெங்காயம், குட்டி குட்டி தக்காளி 2, அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு 4-5 வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இஞ்சி பேஸ்ட் இருந்தால் போதுங்க. இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வாங்க இப்போ வந்து நம்ம தாளிக்கலாம் வாங்க. குருமா குழம்பு அடுப்பத்தை வச்சுக்கலாங்க. அடுப்பத்தை வச்சு கடாய் சூடு ஏற்ற பிறகு எண்ணெய் ஊற்றலாங்க. வாங்க கடாய் காய்ஞ்சிச்சுங்க. தேவைக்கேற்ப எண்ணெய் ஆட் பண்ணலாங்க. இப்போ வாங்க கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு போட்ட பிறகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போடுங்க. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு லைட்டாக செவட்டங்க. செவந்த பிறகு நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் போடலாங்க. இப்போ பாருங்க கடலைப்பருப்பு நல்லா செவந்துச்சுங்க. இப்போ வந்து வெங்காயமும் பச்சை மிளகாவும் வதங்கட்டங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டலாங்க. தக்காளி வந்து எப்பவுமே வெங்காயம் தக்காளி போட்டு தாங்க தக்காளி போடணும். இப்போ வாங்க நல்லா வெங்காயம் செவந்துச்சுங்க. இஞ்சி பேஸ்ட் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வீட்டில் இஞ்சி பேஸ்ட் எப்போ அரைச்சி வச்சுப்பேங்க. ஏன்னா இஞ்சி வேலை அதிகமாக இருக்குதுல்லங்க. எப்போ கடிதான் அப்போ அரைச்சி வச்சுப்பேங்க ஃப்ரிட்ஜில். லைட்டாக போதுங்க. அதுக்கப்புறம் தக்காளி கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கலாங்க. தாங்க வெங்காயம் தக்காளி நல்லா செவந்துச்சு பாருங்கள். இந்த பாருங்கள். இப்போ எவ்வளோ தேவையோ உப்பு ஆட் பண்ணுங்கள். தேவைக்கேற்ப லைட்டாக உப்பு ஆட் பண்ணிட்டு மஞ்சள்தூள் திட்டமாக போடுங்க, ரொம்ப போடாதீங்க. மஞ்சள்தூள் ஆட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ குருமா தேவையோ உருளைக்கிழங்கு பாருங்கள். இவ்வளோ உருளைக்கிழங்குக்கு எவ்வளோ தண்ணி வேணும் திட்டமாக பார்த்து விட்டுங்க. அவ்வளோதாங்க. இதுங்க நல்லா ஒரு கொதி 2 கொதி நல்லா கொதிக்கிட்டேங்க. நம்ம தட்டு போட்டு மூடிடலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம வந்து தோல் நீக்கிட்டு எடுத்துன்னு வந்துட்டோங்க. தோல்லாம் உரிச்சு எடுத்துன்னு வந்துட்டோங்க. இப்போ கையில் வச்சு நல்லா நெசிக்கிடுங்க. நல்லா பஞ்சு போல் வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. அந்த குழம்பு நல்லா கொச்சி பிறகு இந்த உருளைக்கிழங்கு போட்டு துவை வைத்துட்டா சூப்பராக குருமா குழம்புங்க ரெடி ஆகிடுச்சிங்க. குழம்பு கொச்ச பிறகு இது கொட்டத்தை காமிக்கிறேங்க. இப்போ வாங்க இந்த குழம்பு நல்லா சுண்டி வந்துச்சு பாருங்கள். சுண்டி வந்துச்சா இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுக்கலாங்க. இதில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கிண்டி துவை வைத்துட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சப்பாத்திக்கு. இதேமாரி குருமா வைங்க. கொத்தமல்லி தேவை தான் மேலே தூவுங்க. வீட்டில் கொத்தமல்லி இல்லைங்க. இந்த பாருங்க ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். வந்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க குருமா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ண போகிறேங்க. ஏன் எங்கள் வீட்டுக்கார வேறு குறை டிவி வச்சுக்கணும். வாங்க இப்போ வந்து சப்பாத்தி வந்து சப்பாத்தி தட்டலாம் வாங்க. இப்போது 1/2 hour மேலே ஆகிடுச்சிங்க.
நான் போய் குருமா குழம்புலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் மாவாண்ட வந்துக்கிறேங்க. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க மாவு. ஆமாம் சாஃப்டாக இருக்கிறதுனால சாஃப்டாக பாருங்க. இந்த மாதிரி பொம்மை செஞ்சால் கூட நல்லா வரணும். சாஃப்டான சப்பாத்தி நாட்டு தான். இப்போ வாங்க. என்னங்க என்ன சொல்கிறேன்? நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தாங்க தெரியும் அது சாப்பிட்டான சப்பாத்தியா இல்லையான்னு. எங்கள் வீட்டுக்காரு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியுமா சாப்பிட்டான சப்பாத்தியா இல்லையான்னு. நான் போய் சொல்கிறேன்னு சொல்கிறேன். அப்படியே தானேங்க? சாஃப்டான சப்பாத்தி இல்லைன்னா இப்படி விரல வச்சா இப்படி இறங்காது. சாஃப்டாகிறது மட்டும் தான் இப்படி இதுவாகும். அப்புறம் நீ வாங்கி அந்த கோதுமை மாவும் சரியில்லை அர்த்தம். சாஃப்டா இல்லைன்னா அது 4 பேருக்கு சாப்பாடு போட்டு வர வச்சுக்கணும். இது அந்த கோதுமை மாவு நான் ஒன்று கோதுமை மாவு 5 கிலோ தான் வாங்க சொன்னீங்க. 10 கிலோ வாங்கல. அந்த 10 கிலோ மேலே ஒரு 5 குடும்பம் போயிச்சிருக்கும். எப்படி விளைய வச்சு விவசாயிலிருந்து அறுவடை பண்ண அம்மாயிலிருந்து எல்லா விலைவாசி ஏறி போச்சு. எப்படிதான் என்னதான் பண்ணுறதுன்னு விற்பனை செய்கிற புரோகர்லேருந்து விற்கிற கடைக்காரர்லேருந்து வாங்கி சொல்கிற நம்மளை வரைக்கும் 5 குடும்பம் உழைக்குதுமா. அந்த 10 கிலோ கோதுமை வாங்கிறதுனால ஒன்றும் ஆகிடாது. சப்பாத்தி நல்லா இதுமாதிரி மெலிசாக தட்டி எடுத்துக்கலாங்க. சப்பாத்தி வந்து இன்னும் நல்லா 3-4 விதமாக கூட சப்பாத்தி தேய்க்கிறாங்க. இப்போ கல் வச்சுட்டு அடுப்பை வச்சிடறாங்க. அப்படியே சப்பாத்தி சுட்டு எடுத்துடலாம். தோசைக்கல்ல சூடு ஆட்டுங்க. காலையில் என்ன சமையல் செய்யலாம், மதியம் என்ன செய்யலாம், அது யோசனை பண்ணுறதுக்கே நாங்கள் கொஞ்சம் பாருங்க இதுமாரி பண்ணிவிட்டு நல்லா மடிப்பாங்க பாருங்க. அந்த அது மாரி நாங்கள் மடித்து செய்வோம். 4 முக்காலாம் மடித்து பாருங்க. இப்படி மடித்து கூட அதுக்கப்புறம் நோடி தட்டுவோம். அதுவும் நல்லா இன்னும் நல்லா ரோலாக வரும். நல்லா சாஃப்டாக இன்னும். இப்போ அதுமாரி தட்டத்தில் எப்படின்னா ஒரு டைம் தான். அது டைம் ரொம்ப ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுமாரிலாம் நாங்கள் சின்ன வயசுல அப்படி தான் தட்டி கொடுப்பாங்க. அம்மாவுக்கு தட்டி கொடுத்துருவோம். டேரே உங்க அண்ணாத்தை கொஞ்சம் கஞ்சி குடிச்சிட்டு போக சொல்டா. கஞ்செல்லாம் குடிச்சா நம்ம பாடிக்கு ஒத்துக்காது. ஒழுங்கா கோயம்புத்தூர் போட சொல்லு. 1 ரூபா தரேன். பாருங்க எவ்வளோ பேர் சப்பாத்தி பாருங்க. வாங்க இப்போ கல் சூடு ஏறிட்டு இருக்குங்க. அப்படியே கல்லில் போட்டு தேய்ச்சி சாப்பிட்டு வாங்க. சப்பாத்திகள் நல்லா சூடு ஏறிச்சுங்க. நம்மளுக்கு இந்த சின்ன சின்ன ரொட்டிங்கெல்லாம் சுட்டெல்லாம் பாய்க்கும் இல்லைங்க. செஞ்சால் நல்லா பெரிய தோசை தவா செஞ்சிடணுங்க சப்பாத்தி. இது பாருங்கள். இப்போ ஒரு பக்கம் வந்த பிறகு சப்பாத்தி அப்படியே திருப்பி போடுங்க. அப்படியே திருப்பி போட்டு லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணுங்கள். அப்படியே மறுபடியும் திருப்பி போட்டு எண்ணெய் ஆட் பண்ணுங்கள். 2 பக்கமும் எண்ணெய் கம்மியாக பிடிக்குங்க. ரொம்ப பிடிக்காது. எண்ணெய் திட்டமாக பிடிக்கும். இந்தமாரி சப்பாத்தி செஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதாங்க சப்பாத்தி வந்துடுச்சுங்க. எல்லா சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கிற பிறகு சுட்டு எடுத்துக்கிறேங்க. பாருங்க இது பாருங்க. அதே மாதிரி தாங்க ஒரு பக்கம் சூடு ஏற்ற பிறகு சப்பாத்தி திருப்பி போட்டு லைட்டாக எண்ணெய் தேய்ங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பக்கம் திருப்பி போட்டு சும்மா 4 ஸ்பூன் எண்ணெயோட தேவையில்லைங்க. அதே சரியாக போடுங்க. எண்ணெய் சிக்கனமாக பயன்படுத்தலாம். அதெல்லாம் இதேமாரி ஃபாலோ பண்ணுங்கள். சப்பாத்தி மேலே எண்ணெய் இருக்கிற மாதிரியே இருக்குங்க. சாஃப்டாகவும் இருக்கும். நான் எப்போ இதுமாரி தாங்க எண்ணெய் தேய்ப்பேன். இது பாருங்கள் எவ்வளோ இப்போ சப்பாத்தி வந்தது பாருங்கள்.
வாங்க இப்போ சப்பாத்தி சாப்பிட்லாங்க. சப்பாத்திலாம் செஞ்சு முடிச்சிட்டோம். எப்படி இது பார்க்கலாமா? செம டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் வீடியோ ஒரு அப்லோட் பண்ணுறேங்க. மறக்காமல் பார்த்து எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எப்படி சப்பாத்தி செய்யுதுன்னு சொல்லிட்டு நீங்களும் சப்பாத்தி செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள்.